Hi friends, யூனிக் டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்தியாவில் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ மைக்ரோமேக்ஸ் தரப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மைக்ரோமேக்ஸ் தரப்பில் லாவா இந்த மாதிரி மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாமே சைனாலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி நமக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சில தினங்கள் முன்னாடி பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ் சிஇஓ ஒரு இன்டர்வியூவில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல தரமான ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்திய மக்களுக்காக கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த மொபைல் இப்போ மைக்ரோமேக்ஸ் இன் 1A மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இது கூடவே இன்னொரு மொபைலில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக ஒரே நாளில் 2 மொபைல்ஸ் வந்து மைக்ரோமேக்ஸ் தரப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இந்த மொபைலுடைய லான்ச் டேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 2 மொபைலுடைய எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஆன் பேப்பர் பார்க்கும்போது சைனா மொபைல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக காம்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்பி வாங்கினதுக்கப்புறம் எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும், நல்ல அப்டேட்ஸ் இருக்குமா, இது எல்லாமே தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மைக்ரோமேக்ஸ் மொபைல் நம்ம கையில் வாங்கும்போது இப்போ சைனா மொபைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ நமக்கு தெரியும் அப்டேட்ஸ் வந்து எந்த மொபைல் வரும், எந்த மொபைல் வராது, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது, ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ இப்போ இவங்க புது மொபைல் கொண்டு வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, இந்த மொபைல் ஒரு நல்ல ப்ரைஸோட ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட வந்தால் நீங்கள் வாங்க ரெடியா? இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் சைனா மொபைல்ஸ்க்கு வந்து உண்மையிலேயே இந்த மொபைல் வந்து காம்பீட் பண்ணுமா, எல்லாமே உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஹால்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோமேக்ஸில் 2 மொபைல் வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரே நாளில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இல்லை முதல்ல ஒரு நேம் பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1A சொல்லியிருக்காங்க. மேபி 2A லான்ச் பண்ணுவாங்களா, இல்லைன்னா வேறு ஏதாவது லான்ச் பண்ணுவாங்களா. ஸோ அஃபிஷியல் நேம் வந்து எதுவுமே லீக் பண்ணல இது வரைக்கும். ஸோ மேபி லான்ச் இவெண்ட்டில் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வெளியில் வந்தாச்சு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசர் எல்லாமே பார்க்கும்போது 2 மொபைலுமே ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் பார்க்கும்போது 6.5 இன்ச்சில் வந்து இருக்குது. HD+ டிஸ்பிளே மட்டும்தான் இதில் பார்க்க முடியுது. அடுத்து வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா 2GB RAM 32GB வேரியன்ட் ஒரு மொபைல், 3GB RAM 32GB வேரியன்ட் இன்னொரு மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரே மொபைல் கிடையாது, வேறு மொபைலில் இவங்க இந்த மாதிரி வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. ஸோ அடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பார்க்கும்போது MediaTek ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 2 மொபைலையும். ஸோ 2GB RAM 32GB வேரியண்ட்டில் இவங்க MediaTek Helio G35 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே 3GB RAM 32GB ஸ்டோரேஜில் பார்த்தோம்னா MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ G85 ப்ராசஸர் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரியல்மி, ரெட்மி மொபைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ சேம் ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல டே பை டே யூசேஜுக்கு தகுந்த ப்ராசஸர் சொல்லிக்கலாம் MediaTek Helio G85. இதே G35 பார்க்கும்போது ஒரு என்ட்ரி லெவலில் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெட்டர் ப்ராசஸர் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக போக்கோ C3, ரியல்மி C15 இந்த மாதிரி மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. சேம் அந்த ப்ராசஸர் வந்து இப்போது இந்த 2GB வேரியண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இவங்க MediaTek ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் வந்து MediaTek உடைய வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸில் இனிமேல் அவங்க லான்ச் பண்ண போகிற மொபைலில் MediaTek ப்ராசஸர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ட்னர் இருக்கிறதுனால மைக்ரோமேக்ஸ்க்கு அந்த ப்ராசஸர் வந்து கம்மி விலையில் கிடைச்சிருக்கும். ஸோ மேபி அந்த மொபைலோட ப்ரைஸும் நம்ம ரொம்ப கம்மியாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப கம்மி விலைக்கு MediaTekலேயே ஒரு நல்ல ப்ராசஸர் வந்தால் கண்டிப்பாக வாங்கலாம், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அடுத்த கேமரா செட்டப் பார்க்கும்போது 2GB வேரியண்ட்டில் பேக் சைடில் டுவெல் கேமரா செட்டப்பில் தான் கொண்டு வராங்க. ஸோ 13 மெகாபிக்சலில் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சலில் இன்னொரு கேமரா வந்து பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகாபிக்சல் வரைக்கும் செல்ஃபி கேமரா இருக்குது. இதே நீங்கள் 3GB RAM 32GB வேரியண்ட் மொபைலில் பார்க்கும்போது பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் இருக்குது. ஸோ 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகாபிக்சல் வரைக்கும் வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்க்க முடியுது. 2 மெகாபிக்சலில் டெப்த் சென்சர் இல்லைன்னா மேக்ரோ சென்சர் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதில் ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது 13 மெகாபிக்சல் வரைக்கும் இருக்குது. அடுத்து பேட்டரியில் பார்க்கும்போதும் கம்மியான mAh எதுவும் கிடையாது. 5000 mAh வரைக்கும் இவங்க பேட்டரியில் கொண்டு வராங்க. ஸோ 2 மொபைலையும் மேபி 5000 mAh வந்து பார்க்க முடியுது. நான் இந்த G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிற மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஸோ 18 வாட் இருக்குமா 20 வாட்ஸ் இருக்குமா தெரியாது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தகவல் இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் வந்து எந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலான்னு பார்க்கும்போது ஸோ 2GB RAM 32GB இருக்கிற வேரியன்ட் பார்த்தோம்னா ஒரு 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்குள்ள வர மாதிரி வந்து தகவல் இருக்குது. அதே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக போக்கோ C3, ரியல்மி C11, C12 மொபைலுக்கு வந்து நல்ல காம்படிட்டராக அந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. இதே அடுத்த மொபைல் பார்க்கும்போது 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா G35 ப்ராசஸர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 9000 ரூபாயிலிருந்து 11000 ரூபாய்க்குள்ள வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரைஸில் வரும்போது இந்த மொபைல் வந்து சில பேர் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பியூர் ஸ்டாக் 100 வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ எந்தவித ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்காது, ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு எந்த ஆப்ஸ் தொல்லையும் இருக்காது. ஸோ அது ஒரு மேஜர் ஹைலைட்டு இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். ஸோ மோட்டரில் மட்டும்தான் இது வரைக்கும் ஸ்டாக் 100 மொபைல் வந்து நம்ம கண்டினியூ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ மைக்ரோமேக்ஸில் லான்ச் பண்ணுற இந்த 2 மொபைல்லையும் ஸ்டாக் 100 மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசனே போதும் நிறைய பேர் இந்த மைக்ரோமேக்ஸ் மொபைல் வந்து வாங்குறதுக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்க்கும்போது Android 10 அப்டேட் தான் வருது. ஸோ Android 12 அப்டேட் வரைக்கும் உங்களுக்கு
உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸோட ஒரு நல்ல பிளானோட தான் அவங்க கொண்டு வராங்க. ஆனால் மொபைல் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு சர்வீஸ் வந்து எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் மைக்ரோமேக்ஸ் வந்து தாங்குமா தாங்காத கண்டிப்பாக தெரியும். ஸோ சர்வீஸ் மட்டும் நல்லா கொடுத்து நமக்கு அடிக்கடி செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நல்லா தந்தாங்கன்னா ஸோ அப்போ ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட ஒரு சாம்சங் அளவுக்கு இல்லையானாலும் இந்த சைனா மொபைல்ஸ் காம்படிட்டாக கொண்டு வந்தாலே போதும், கண்டிப்பாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ஸ் பார்த்தோம்னா நவம்பர் 2 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 2 மொபைல்ஸுமே அன்றைக்கி தான் லான்ச் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஆனால் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் சேல் வந்து எப்போ இருக்கும்னு லான்ச் ஈவெண்ட்டில் தான் மட்டும்தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நான் மட்டும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ நான் காசு கொடுத்து மொபைல் வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் கொண்டு வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க. இந்த 2 மொபைல் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.